ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: الله المعطي وأنا القاسم. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் எங்கள் ஜாமிஆ இஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரி ஆலிம்களுக்கு, ஃபாசில் ஆலிம் பெருமக்கள், இன்னும் திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள் என்ற ஒரு நீண்ட பட்டியலில் இங்கே சனது கொடுக்கிற ஒரு மகத்தான நிகழ்ச்சியை எங்களது கல்லூரியின் சிறப்பு வாய்ந்த முதல்வரும் நாங்களெல்லாம் மண்டியிட்டு எங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொண்ட ஆசானுமான அன்பு நிறைந்த எங்கள் ஜாமியாவின் முதல்வர் அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் ஹதரத் தாமத் பரக்காத்துஹு அவர்கள் தலைமை. இங்கே சனது கொடுப்பதற்கு எங்களை எல்லாம் வார்த்தெடுத்து வடிவமைத்தவர்கள் அல்லாமா அப்துல் ஹதரத் ரஹ்மானி. எங்களுடனேயே நேரம் கொடுத்தவர்கள் இன்றும் எங்கள் பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிறார்கள். ஹதரத் அவர்களின் திருக்கரத்தால் இங்கே சனது பெறுகிற ஆலிம்கள், இன்னும் இந்த ஊரினுடைய நன்மக்கள், குறிப்பாக நிர்வாகிகள், எங்கள் ஜாமியாவின் நிர்வாகிகளை போல் நாங்கள் அதிகம் துஆ செய்தவர்கள் யாரும் இல்லை. மறைந்துவிட்ட சாதித்தண்ணன் உட்பட அதற்கு முந்தியவர்களும் இன்றைக்கு இருப்பவர்களும் லட்சோப லட்ச ஆலிம்களின் துஆவுக்கு சொந்தம், குறிப்பாக மிஸ்வாய்களின் துஆவுக்கு சொந்தம்.
இங்கே நிரம்பி இருக்கிற ஜமாத்தின் குறிப்பாக தாய்மார்களும் சகோதரர்களும், எங்கள் நீடூர் நெய்வாசலின் தாய்மார்கள், நாங்கள் அவர்கள் பெறாத பிள்ளைகள், அவர்களின் சகோதரர்கள், அவர்களின் வீட்டில் ஒரு அங்கம். அவர்கள் 4 பேர் குடும்பத்தில் இருப்பார்கள், சமைப்பார்களா? எங்கள் ஒருவருக்கும். நாங்கள் ஓதிய காலம் மதரசாவுக்கு டிஃபனும் வரும். அவர்களின் மேலான அன்பளிப்புகள். நான் ரொம்ப அதிகமாக அல்லாஹ் படத்தில் கேட்டது, எங்கள்கிட்ட யாராவது நான் எங்க போதணும் கேட்பார், மிஸ்பாவுல் ஹுதாவுக்கு அனுப்புங்க. அவர் கேட்பார், நான் ஹசரத்து தாங்கள் மதரசாவுக்கு வருகிறேன், உஸ்மானியாவிற்கு வருகிறேன். இது எங்க நிர்வாகிகள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு கொஞ்சம் கோபத்தையும் காட்டி ஏற்றுக்கிட்டாங்க. மிஸ்பாவுல் ஹுதாவுக்கு அனுப்ப சொன்னேன். எங்களிடத்தில் யாராவது நாங்கள் போகிற இடங்களில் ஹசரத் நாங்கள் நல்ல மதரசாவை சேர வேண்டும் என்று கேட்டால், எங்கள் உஸ்மானியாவை காட்டிலும் நான் மிஸ்பாவுல் ஹுதாவை அறிமுகப்படுத்துவது. ஏன்? நாங்கள் வளர்ந்தோம், இன்றைக்கு மற்றவர்களை உருவாக்குகிறோம். இங்கே அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், ரஹ்மத்துல்லாஹி ஹதரத் போன்றவர்கள், எங்கள் வாணி ஹதரத் போன்றவர்களின் பரக்கத்தான துஆ நிறைந்த மதரசா. எனவே அன்றைக்கும் இன்றைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்கள் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதாவின் காரணமாக மாத்திரமல்ல, எங்களை அழகாக உருவாக்க காரணமாக இருந்த எங்கள் நீடூர் நெய்வாசலின் மக்களை கொண்டு இன்றைக்கு நான் சொல்வேன், நீடூரிலும் நெய்வாசலிலும் மரணித்து மன்னரையில் இருப்பவர்கள் ஏதோ சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் அவர்கள் மன்னரையிலும் பிரகாசமாகவே இருப்பார்கள். காரணம், இந்த ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா நேர்வழியின் விளக்கை கபூரிலும் காட்டிக் கொண்டிருக்கும். 1000 துஆ. எனவே எங்கள் தாய்மார்கள், இங்கே வருகை புரிந்த எங்கள் அன்பு நண்பர்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஜாமியாவை தந்தான். இது மகத்தானது. இங்கே பட்டம் பெறுகிறவர்கள் காலத்திற்கும் உங்களை மறக்க மாட்டார்கள். அதற்கு வெளியே போய் உதாரணம் சொல்லவில்லை. நான் 5 வேளை தொழுகையில் கேட்கிற ஒரு துஆ, எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், நாங்கள் உருவாக்க காரணமாக உதவி செய்தவர்கள் என்ற ஒரு பட்டியல் எங்கள் துஆவில் இருக்கும். அந்த துஆ இங்கே எங்கள் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நீண்டூர் நெய்வாசலின் வெளிச்சமாகவே நிற்கும். சங்கை மிக்கவர்களே, எங்கள் ஆளுங்களை முன்னிறுத்தி உரிய செய்திகளை சமூகத்தின் கவனத்திலாக கொண்டு சொல்வேன். நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக, சங்கையான சமூகமாக நம்மை ஆக்க, நான் சங்கையானவனாக ஆகுவது, வாழ்க்கையும் ஒளிமயமாக வேண்டும். நல்ல ஞாபகம் வைக்குங்கள். உலமாக்களையும் சமூகத்தையும் முன்னிறுத்தி சொல்வேன், நான் ஒளிமயமான வாழ்க்கையை பெற வேண்டும். இன்னொரு பக்கம் எப்போதும் கண்ணியமான வாழ்க்கை. இந்த ஒரு காலத்திலும் யாரிடத்திலும் என் தேவைகளை சொல்லிவிடாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என் பிரச்சனைகள் இன்னொருவருக்கு நான் காட்டிக் கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை, இந்த கண்ணியமான வாழ்க்கை. என்னுடைய எதிர்காலம் ஜொலிக்க வேண்டும். இது அத்தனைக்குள்ளாலும் நீங்கள் உங்களை ஆக்குவதற்கு ஒரே வழி, அல்லாமா இமாம் ஹஸ்ஸாலி சொல்வார், இல்மு என்பார். இல்மு என்பது நான் அறிவது, நான் யார் என்று அறிவது, என் ரப்பு யார் என்று அறிவது, எனக்கு வழிகாட்டி மாணவிகள் யார் என்று அறிவது, அறிந்த பின்னால் என் தாயை அறிவது, என் தந்தையை அறிவது. தாயார், தாயோடு நான் எப்படி நடக்க வேண்டும், என் தந்தையார், அவரை எப்படி நடத்த வேண்டும், நான் பிள்ளை வரும்போது என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க வேண்டும் அறிய வேண்டும். என் கரம் பற்றிய மனைவி யார், அந்த பெண் எத்தனை அந்தஸ்துக்குரிய பெண், என் வீட்டுக்கு மனைவியாக வந்திருக்கிறார்கள் என்றால் என் வீட்டு அவர்களை எத்தனை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் நான் அறிய வேண்டும். இங்கே இந்த இல்மு என்பது ஆலிம்களுக்கு மாத்திரம் அல்ல, நம் எல்லோருக்கும். எல்லோரும் இல்முடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என் மனைவியை எப்படி நடத்தணும் தெரியாததால் தான் வீட்டுல விவகாரம். பிள்ளைங்களை எப்படி பக்குவப்படுத்தணும் தெரியாததால் தான் வீட்டிலே சமூக விரோதிகள் உருவாகிறார்கள், தீயவர்கள் உருவாகிறார்கள், பெற்றோர்களை மதியாதவர்கள் உருவாகிறார்கள். பெற்றோர்களுக்குள்ள கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை புரியாததால் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் வளர்கிறார்கள்.
ஆலிம்களையும் மார்க்க ஞானிகளையும் எப்படி மதிக்க வேண்டும் என்ற பாடத்தை படிக்காத பிள்ளைகள் இருப்பதால் சமூகத்தில் மிக உயர்ந்தவர்களின் மரியாதைகள் குறைத்து இவர்கள் குறையவில்லை, அவர்கள் குறைந்து போகிறார்கள். இங்கே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் கேட்பார், இல்மு என்றால் 3 எழுத்துக்களுக்கு சொந்தம் என்றார். எல்லாருக்கும் நான் படிக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும். மற்ற தாய்மார்கள் தங்களுடைய பேகுகளை சேர்களில் வைத்திருக்கிறீர்கள். தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய மடிகளில் அமர்த்துங்கள், பேகுகளை எடுங்கள். ஏனைய சகோதரிமார்களுக்கு தாய்மார்களுக்கு அவர்கள் அமர்வதற்கு இடம் கொடுங்கள். எல்லாம் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள். இதோ கால்களுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வயதான பெண்மணிகளும் இருக்கிறார்கள். எனவே பேக்குகளை உங்களுடைய மடியில வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளையும் மடியில வைத்துக் கொண்டு நிற்கின்ற தாய்மார்களுக்கு உட்காருவதற்கு இடம் வசதித்தார்கள். அல்-இல்மு ஸலாஸத்து அஹ்ரூஃப் என்றார். இல்மு 3 எழுத்து என்கிறார். எல்லோரும் மனதில் வையுங்கள். இல்மு 3 எழுத்து, ஐன் லாம் மீம். இல்மு கிடைத்தால் இந்த 3 எழுத்துக்குள் இருக்கிற பொருளும் கிடைக்கும் என்கிறார். ஐன் எந்த பொருளை காட்டும் என்கிறார் இமாம் கஸ்ஸாலி. இமாம் கஸ்ஸாலி என்றால் யாரோ ஒருவர் என்று நினைத்து விடாதீர்கள். யா ரப்பி ஆதி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸ்ஸாலி. நான் அல்ல, என் ஆசான், அவர்களின் ஆசான், அவர்களின் ஆசான். பல நூறாண்டுகளாக இன்றைக்கு தமிழ் கூறுகிறவர்கள் மாத்திரமல்ல, மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுக்கிற மதரசாக்களை தான் கேட்கிற ஒரு துஆ, எங்களுக்கு இல்மையும் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் இமாம் கஸ்ஸாலி அவர்களுக்கு கொடுத்ததை போல. லட்ச ஞானிகளும் ஆலிம்களும் ஆரிஃபு பில்லாக்களும் கேட்ட துஆ இமாம் கஸ்ஸாலிக்கு கொடுத்த அந்த இல்மை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். இந்த துஆ ஓதாது மதரசா துவங்கிறது இல்ல, மதரசா முடியறது இல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த துஆ, எங்க பிள்ளைங்க பிரேயர் பண்ணும் போது இந்த துஆ தான். இமாம் கஸ்ஸாலிக்கு கொடுத்த இல்மை எங்களுக்கு கொடு. இமாம் கஸ்ஸாலி சொல்வார், தலபுனல் இல்ம லிகைரில்லாஹ் வ அபா அன் யகூன இல்லா லில்லாஹ். இல்மை தேட ஆரம்பித்தோம், அப்போது அல்லாஹ்வுக்காக தேடல. அது வேணும் தேடணும், இது வேணும் தேடணும், ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் தேடணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும் தேடணும், தொழில்துறைகள் அமையணும் தேடணும், இதை கொண்டு வருமானம் கிடைக்கணுமே தேடினோம். யார்? இமாம் கஸ்ஸாலியே. தலபுனல் இல்ம லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை வைத்து தேடவில்லை, அல்லாஹ்வுக்காக தேடல. ஏதாவது கிடைக்கணும்னு இல்ம தேடினோம். நம்ம கொஞ்சம் கல்வி உள்ளவங்களா இருந்தா சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், அப்படிதான் தேடணும். அந்த இல்மு மறுத்து விட்டது வருவதற்கு, அது வரமாட்டேன் என்றது. நாங்கள் வாழ்க்கையின் வளத்தையும் எதிர்காலத்தின் வெளிச்சத்தையும் நோக்கி இல்மை தேடினோம், அது மறுத்தல் வருவதற்கு இல்லா அல்லாஹ்வுக்காகத்தான் என்று அது சொன்னது. வேற நோக்கத்துக்கெல்லாம் வரமாட்டோம். ஒண்ணு தெரியுமா, அல்லாஹ்வுக்காக நாம் தேடினோம். இமாம் கஸ்ஸாலி சொல்றார், அல்லாஹ் அல்லாததுக்கு தான் தேடினோம். எல்லாரும் அப்படிதான், படிக்கும் போது அது வேணும் இது வேணும், ஒரு அந்த லட்சியம், ஏன்பா ஓதுற, எந்த லட்சியம், ஏன் நீ படிக்கிற, எனக்கு ஒரு இலக்கு, எல்லா இலக்கும் இருக்கும். அந்த இல்மு எங்களுக்குள் வரும்போது அபா ஐயக்கூன இல்லா, அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நான் வருவேன், மற்றதுக்கு வரமாட்டேன். நான் சொல்வேன், இல்மு அல்லாஹ்வுக்காக வரும். அல்லாஹ்வுக்காக என்றால் அவன்தான் என் இலக்கு. நான் படித்ததின் அத்தனையை கொண்டும் அவன் கிடைக்க வேண்டும். அவன் கிடைப்பதால் உலகம் மொத்தமும் கிடைக்கும். உலகத்தில் ஒன்றும் நஷ்டம் இல்லை, இழிவு இல்லை, அவமானம் இல்லை. அல்லாஹ் கிடைத்தால் உலகம் கிடைக்கும். மன்கான லில்லாஹ் கான அல்லாஹு லஹு. அல்லாஹ்வுக்காக நீ வாழ்ந்து விடு, அல்லாஹ் உனக்காக வாழ்வான். மன்கான லில்லாஹ் மன்கான மஅல்லாஹ் கான அல்லாஹு மஅஹு. அல்லாஹ்வுடனே நீ ஆகு, அல்லாஹ் உன்னுடன் ஆகுவான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்றதுனால ஒன்றும் நஷ்டம் இல்லைங்கிறத தாண்டி ஜொலிக்கிறோம். கண்ணியமான எதிர்காலம், ஒளிமயமான வாழ்க்கை. இல்மு 3 எழுத்து என்றார். அந்த 3 எழுத்தும் உங்க வாழ்க்கையின் மொத்தமும் கிடைத்து விடுகிறது. முதல்ல ஐன் சொன்னால் ஐனு மின் இஸ்திகாமில் இல்லியீன். ஐன் என்பது இல்லியீனிலிருந்து எடுத்தோம். ஐன் இல்முடைய துவக்க வார்த்தை ஐன் லாம் மீம். ஐன் என்பது
இல்லியீன். இல்லியீன் என்றால் மிக உயர்ந்த பதவி, உயர்வான சொற்கள். இன்ன கிதாபல் அபராரி லஃபீ இல்லியீன். அல்லாஹ் சொன்னான், அபரார்களின் இடம் இல்லியீன். அபரார்கள் என்றால் யார்? கனவிலும் ரப்பை மறக்காதவர்கள், வாழ்க்கையில் எப்போதும் தோல்வடையாதவர்கள், உடைந்து போகாதவர்கள், தோற்று போகாதவர்கள், மண்ணிலும் ஜொலிப்பார்கள், விண்ணிலும் ஜொலிப்பார்கள், அவர்கள் இல்லியீனில் இருப்பார்கள் என்கிறான் அல்லாஹ். இல்லியீன் என்றால் தஃசீரை திறந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த பதவி இல்லியீன் என்கிறார்கள். அல்லாஹ்வின் அரிசுக்கே அருகாமையில், அல்லாஹ்வின் அரிசுக்கே அருகாமையில் போயிருக்கிற இடம் தான் இல்லியீன். இங்கே ஐன் உன் வாழ்க்கையாக வேண்டும். நீ இல்லியீனை அடைவதுதான் உன் இலக்கு. நான் படித்தேன் தஃசீரை, ஹதீஸை, ஃபிக்ஹை மாத்திரமல்ல, ஆயிரம் கல்வி ஞானங்களை நான் படித்த போதெல்லாம் தொழுகையை படித்தேன், ஒதுவை படித்தேன், நோன்பை படித்தேன், படுக்கிறது எப்படி என்று கூட மாணவியின் வாழ்க்கையை படித்தேன். அத்தனைக்கு பின்னாலும் என் இலக்கெல்லாம் நான் இல்லியீனை அடைய வேண்டும். உயர்ந்த தர்ஜா கிடைக்கும். உலகத்துல எல்லாமே உன்னை பின்தொடர்ந்து வரும். இல்லியீன் என் இலக்கு. இன்னும் ஒரு பக்கம் எழுதுவார்கள், யார் இல்மை அடைகிறார்களோ அவர்கள் இல்லியீன்களில் கொண்டு அல்லாஹ் அவர்களை உட்கார வைப்பான். இந்த இல்ம், இந்த ஞானம், அல்லாஹ்வை பற்றி ஞானம், ரசூலை பற்றிய ஞானம், என் வாழ்க்கையை எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்ற ஷரியத்தின் ஞானம் கிடைக்க பெறுமா? உங்களுடைய முடிவு இல்லியீன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வான். இல்லியீனுக்கு போறோம், சலுகுதல் இல்லை வாழ்க்கையில், தவறுகள் நடக்காத வாழ்க்கையில். இல்லியீனை அடைகிற வரையிலும் அல்லாஹ்வை வழி நடத்துவான். எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் மாதிரி ஒரு ஆள் துனியாவில இல்லை, அவர்லாம் சொர்க்க வாசிப்பார். அல்லதீன இதா ரூதிக்கிறதா, அவங்க முகத்தை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை, மிஸ்பாய்களை, வாசில் மிஸ்பாய்களை அப்படி ஆக்கி வைப்பானாக. உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. நீங்க ஆமீன் சொன்னா எல்லாருக்கும் நசீபாய்கள். ஒரு பழக்கம், நம்ம ஆமீன் சொல்ற கூட்டம், ஆமீன் சொல்லி பழக்கப்பட்டவங்களும் கூட. நான் போகும் ஒவ்வொரு வாழ்க்கையும் இல்லியீனை நோக்கி இருக்க வேண்டும். சம்பாதிக்கலாம், வெளிநாடு போகலாம், பொருளாதாரம் தேடலாம், அழகான வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அரசியலிலும் இருக்கலாம். ஆனால் நான் போய் சேர வேண்டிய இடம் இல்லியீன். இல்மு எனக்குள் வந்தார். இல்முங்கிறது கிதாபை படிக்கிறது இல்மு இருக்குது. இன்னொரு இல்மு இருக்குது, அல்லாஹ்வோடு நெருங்க அவனே கொடுக்கிற இல்மு இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, உலமாக்களோடு சாலிஹீன்களோடு நீங்கள் இருக்கும் போது கிடைக்கிற இல்மு. நம் மதரசால ஓதி பெற இல்மு ஒன்று இருக்குது. அது மாத்திரம் அல்ல, உங்களை போன்றவர்கள் நீங்கள் ஆலிம்களோடு நெருக்கம் பெறுவதால் இல்மை பெறுகிறீர்கள். ஆலிம்கள் எழுதி வைத்த ஏடுகளை படிப்பதால் படிங்கள் என்கிறேன், நெருங்குங்கள் என்கிறேன், இல்மை விட்டும் காலியாக கூடாது என்கிறேன். என் வாழ்க்கையின் 3 பெரிய அந்தஸ்தும் இல்மையில் கிடைக்கும். அது முதல் எழுத்து ஐன், இல்லியீனில் கொண்டு உங்களை தனிப்படுத்தும். இல்லியீன் என்பது அர்ஷுக்கு அருகாமையில் உள்ள உயர்ந்த தரஜா. அதற்கு பின்னால் ஒரு சொர்க்கத்தின் பெயராகவே அது இருக்கும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் ஆக்குவானாக. 2வது சொன்னாங்க லாம், ஐன் லாம். லாம் என்றால் லத்தீஃபில் இருந்து வந்தது என்றார். லுத்துஃப், லத்தீஃப்னா என்ன? பல பொருள்களுக்கு சொந்தமான வார்த்தை. எல்லா முஃபஸ்ஸிரீன்களும், ஹதீஸ் ஆய்வாளர்களும், குர்ஆனின் விளக்கம் தந்தவர்களும் லத்தீஃபுக்கு ஒரு பொருள் எழுதுவார்கள். லத்தீஃப் என்று சொன்னால் யுகர்ரிபுஹும் இலா த்தாஆ வ யுபஇதுஹும் அனில் மஅசியா. அல்லாஹ் தன்னை லத்தீஃப் என்று சொன்னான். அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி. அல்லாஹ் தன் அடியார்களை கொண்டு லத்தீஃபாக இருக்கிறான். அது என்ன லத்தீஃப்? அவர்களை அவனுக்கும் அவன் ரசூலுக்கும் வழிபடுகிற வாழ்க்கையை கொண்டு அவர்கள் சேருவதற்கு அவர்களை கொண்டு சேர்த்து கொண்டே இருப்பான். அவங்க நம்ம கொண்டு அல்லாஹ் எங்க கொண்டு நெருக்கிடுவான்? அவனை வழிபடுகிற இடத்துக்கு. நீங்களும் நானும் நினைச்சாலே முடியாது. நல்லது செய்யணும்னு நினைப்போம், அப்ப பார்க்க ஏதாவது ஒரு சூழ்நிலை தடுத்து விடும். அல்லாஹ் தான் நம்மை கொண்டு நெருக்க வைக்கணும்.
லத்தீஃபின் பொருள் என்ன? யுகர்ரிபுஹும் இலா தாஆ, நல்ல காரியம், அல்லாஹ்வை சார்ந்த காரியம், ரசூலை சார்ந்த காரியம், ஷரியத்தை சார்ந்த காரியம், இது போன்ற மதரசாக்களின் அர்ப்பணிகள். இதை நாம் செய்வதற்கு அல்லாஹ்வை நம்ம முன்னேற்றுவோம் அதை பிடித்து இழுத்து கொண்டு அதை விட்டுருவோம். ஓயுபனிதுஹும் அனில் மாசியா, பாவங்கள் தீமைகள் நம்மை நரகத்திற்கு தள்ளும் காரியம், ஆயிரம் ஆயிரம் மனிதர்களின் இதயத்தை உடைத்து காயப்படுத்தும் காரியம். நம்ம போய் இருக்கணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் நம்மை முத்தியை கொடுத்து இழுத்து அதை விட்டும் தூரமாக்கி விடுவான். எனவே அல்லாஹு லத்தீஃப். திருக்குர்ஆன் சொல்லி இங்கே இல்மை அடைந்தவர்கள், கல்வி ஞானத்தை பெற்றவர்கள், அலீம், இல்மு என்பதில் லாம், அந்த லாமுக்கு லுத்துஃப், லத்தீஃப், அவர்கள் லத்தீஃபாக மாறுவார்கள். லட்சோப மக்களை இழுத்து கொண்டு வந்து பாவத்தில் விழாத அளவிற்கு நன்மைகளை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி வாழ வைக்கிறவர்கள் தான் ஆலிம்கள். லத்தீஃப் என்றால் யுகர்ரிபுஹும், இந்த சமூகத்தின் அத்தனை பேர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பதும், அவன் கடமைகளை எடுத்து நடப்பதற்காக கொண்டு நிறுத்தி வரும். அவர்கள் பாவங்களை நோக்கி, தீமைகளை நோக்கி, அசத்தியங்களை நோக்கி, அக்கிரமங்களை நோக்கி, அநீதியை நோக்கி போகிற போது அவர்களை தூரமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு நிறுத்துவார்கள். அந்த பொறுப்புடையவர்கள் ஆலிம்கள். அதை உணர்த்தவே லாம், இல்முடைய லாம். இன்னைக்கு உலமாக்கள் எங்க குடும்பத்தை காட்டிலும் நாங்க கேட்கிற முதல் துஆயா, அல்லாஹ் இந்த சமூகத்தை நல்லாக்குவாயா, நாட்டு மக்களை நல்லாக்குறப்பே, சமூகம் அநீதிக்கு ஆளாக்கப்படாமல் பாதுகாத்து விடுறப்பே. எங்க வீட்டுல கல்யாணம், என் தம்பிக்கு நிக்கா, தகப்பனார் சொல்லியிருந்தாங்க, தம்பி தலையில தொப்பி நீ வைக்கணுமா, ஒரு பழக்கம், பாப்பா தான் வைக்கணும். பாப்பா ஆலிம்னு கூப்பிடுவாங்க. மிஸ்பாவுதால நான் பட்டம் வாங்கின போது எங்க தகப்பனார் இங்க இருந்தாங்க. ரொம்ப சிலம்பு விளையாட்டெல்லாம் ஒண்ணு வீரம் சொய்ந்தவங்க. அன்னைக்குதான் அவங்க அட பார்த்தேன். மேடையில என்னை முதலில் அழைத்த போது அல்லாஹ் இங்க ஓதும் காலத்தில் முதல் மதிப்பெண் பெறவே செய்தான். இங்க நீடூருடைய ஒரு நடைமுறை தான் இன்னைக்கு எங்க ஊர்லயே வச்சிருக்கிறோம். அரையாண்டு தேர்வின் அடிப்படையில் நோட்டீஸ்ல பேரை போடுவோம். முழுவாண்டு தேர்வு அடிப்படையில் சனது கொடுக்கிறார். என்னுடைய நோட்டீஸிலும் என் பேர் முதல்ல இருக்கும், சனது வாங்கும் போதும் என்னுடைய பேர் முதல்ல இருக்கும். இப்ப நாங்க நேற்று எங்க ஜாமியாவில பட்டம் கொடுத்தோம். அரையாண்டுல முன்னால வந்தவங்க எல்லாம் முழுவாண்டுல பின்னால போயிட்டாங்க. அப்படி சில மாறிட்டு முதல்ல நான் நோட்டீஸிலும் இருந்தேன். பட்டம் வாங்கும் போதும் என் பேரை கூப்பிட்டு முதல் மாணவர் என்று அறிவித்த போது தகப்பனார் கண்ணீர் வடித்தான். இதே இடத்துல வாப்பா உட்கார்ந்துருந்தான். அவங்க கண்ணீர் வடிக்க அன்றைக்கு கண்டேன். தன் மகனுக்கு இங்கே ஒரு மதிப்பும் மரியாதையும் கல்வியில் முதல் தரமும் பெற்றிருக்கிறான் என்று கேட்டவர்கள் வடித்த கண்ணீர், அதற்கு பின்னால் என்னுடைய எல்லா நலனிலும் அவர்களின் கவனம் இருந்தது. இன்றைக்கும் அவங்க கபூர்ல அல்லாஹ் அவர்களை சொர்க்க பூங்காவில் உட்கார வச்சிருந்தேன். பிள்ளைங்க துவா கேட்டுட்டே இருப்போம், தகப்பனுக்காக, தாய்க்காக. அன்பர்களே, ஆழமாக உங்கள் இதயத்தில் பதிக்கிறேன், ஆலிம்கள் இன்னும் ஒரு பக்கம் அந்த கல்வியை நீங்கள் சுமக்கிற போது எத்தனையோ ஆயிரம் மனிதர்களின் இதயங்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கிற வாழ்க்கை. உலமாக்கள் தன்னிலத்தை மறந்து சமூக நலன். இவங்களுடைய நோக்கம் பாப்பா தொப்பி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுல ரெடி ஆகிட்டார். ஊர் மக்கள் வந்தாச்சு. எங்க ஊர்ல ஊர் மக்கள் வந்தா லேட் பண்ணக்கூடாது, தொப்பியை தூக்கி வைக்கணும். நான் வரல, ஏன்னா அன்னைக்கு பார்க்க கரெக்டா எங்க மொஹல்லால ஒருத்தர் மௌத்தாகிட்டார். மௌத்தா போனவர் வசியத்தை செய்துட்டு போயிருக்கிறார். என் ஜனாசாவை 5 லட்சம் தொலை வைக்கணும்னு சொல்லி அந்த வசியத்து ஒரு பக்கம். கரெக்டா மாப்பிள்ளை தயாராகி தொப்பி போடணும், இன்னும் 10 நிமிஷம். அங்கிருந்து அப்போ கூப்பிட விடுறாங்க, எங்க ஜனாசா வந்துட்டு. நான் வேகமா அங்க போய் தொலை வைக்க, அது 1/2 மணி நேரம் கழிச்சு இங்க வர வீட்டுல எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. வாபஸ் சொல்லிட்டாங்க, ஆலிம்சா வந்தா தொப்பி வைக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வந்தா நிறைய பேர் கோபம் வந்துடும். ஜனாசாவுக்கு போயிட்டு வந்தா மாப்பிள்ளைக்கு தொப்பி வச்சுக்க, வேற வழி இல்லை. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? என் தம்பியின் திருமணத்தை காட்டிலும் நான் முதலிடம் கொடுத்தது இந்த சமூகத்திற்கு. அதுதான் ஒரு ஆலிமின் இலக்கு. ஆயிரம் எங்கள் சந்தோஷங்களை மறந்து சமூக துன்பங்களில் நாங்கள் பங்கெடுத்ததுண்டு. எங்கள் சந்தோஷத்தை காட்டிலும் சமூக சந்தோஷத்திற்காக கையேந்தியது உண்டு. என் கஷ்டம் எனக்கு தெரிந்தது இல்லை. என் சமூகம் வெளிகளை நோக்கி போன போது உலமாக்களின் இலக்கும் உலமாக்களின் அருமையான கொள்கையும் அதுதான். அதனால் இவர்கள் சங்கை மிக்கவர்கள். லத்தீஃப் என்ற வாழ்க்கை மக்களை அல்லாஹ்ட்ட கொண்டு சேர்க்கிற வாழ்க்கை. அது கிடைக்கணும்.
இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் படித்தேன். ஆழ்ந்த சிந்தனையாளர், 2 பெரிய ஷேக் அவங்களுக்கு உஸ்தாத், 2 பெரிய ஷேக் அவங்க மாணவங்க. அபூதாவூத், சுனன் அபூதாவூத் நீங்க படிச்சிருப்பீங்க. 6 சகியான கிதாபுகளில் ஒரு கிதாப். எனக்கு தரப்பட்ட நேரத்துல சரியா முடிப்பேன். அபூதாவூத் உஸ்தாத் யாருன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இன்னொரு ஷேக் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய மாணவராக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவராக இருக்கிறார்கள் இமாம் அபூதாவூத். அவர்களின் 2 பெரிய மாணவர்கள் அல்லாமா இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னொரு சிஹாவு சித்தா 2 கிதாப், திருமதி நஸை. 2 திருமதி இமாமும் இமாம் நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க மாணவர். மிகச்சிறந்த மனிதன். அவங்கள போல ஒரு மனிதனை துனியாவுல பார்க்கலன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் மூஸா இப்னு ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவுக்கு வருவேன். அவர்களை சந்திக்க வருகிறார் சஹ்ல் இப்னு அப்துல்லாஹி துஸ்துரி. சஹ்ல் இப்னு அப்துல்லாஹி துஸ்துரி வாழ்ந்த காலம் இந்த மண்ணில் நடமாடிய இறை நேசர். சஹ்ல் இப்னு அப்துல்லா அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், இது நடக்கணும், அது நடக்கும், மழை பெய்யணும், பெய்யும். அப்படிப்பட்ட மாமனிதர் சஹ்ல் இப்னு அப்துல்லாஹி துஸ்துரி நேரா வர்றாங்க அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்க. மாணவர்கள் சொன்னாங்க, அல்லாமா சஹ்ல் இப்னு அப்துல்லா வந்திருக்கிறாங்க, உள்ள வர சொல்லுங்க. வந்த உடனே என்ன சலாம் சொன்னாங்க, வரவேற்றாங்க. என்னன்னு, இன்னலி இலைக்க ஹாஜா, எங்களுடைய மௌலவிகளை கவனத்தில் வைக்க வேண்டும், நீங்களும் வைக்க. அவங்க சொன்னாங்க, அல்லாமா சஹ்ல் இப்னு அப்துல்லாஹி துஸ்துரி சொல்கிறார், எப்படி? இன்னலி இலைக்க ஹாஜா, உங்களுக்கு ஒரு தேவை எனக்கு நிறைவேறணும். எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்க மூலமா தான் அது நிறைவேறணும். சல்னான், கேளுங்க, அவ்வளவு சீக்கிரமாலாம் கேட்க மாட்டேன். நீங்க ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்படணும். என்ன நிபந்தனை? அந்த போல் கது தவை தூக்கா, நீங்க சொல்லணும். எப்படி? நீங்க கேட்டா அந்த தேவையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு தேவை இருக்கிறது தங்களிடத்தில். அல்லாமா சஹ்ல் சொல்கிறார், என்ன தேவை? தேவை அப்புறம் சொல்றேன், நான் கேட்டா நீங்க தருவேன்னு வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுத்தா தர்றேன். அஹ்ரிஜ் லிசானக், தங்களுடைய அருள் நிறைந்த நாவை நீட்டுங்கள் என்றார். நாவை நீட்டுங்கள். எந்த நாவ்? அல்லதி துஹதிஸு ஹதீஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளிமயமான மனம் கமழுகிற அருள் நிறைந்த ஹதீஸுகளை சொன்னீர்களே, அந்த நாவை கொஞ்சம் நீட்டுங்கள் என்றார்கள். அவர்கள் நாவை நீட்ட நான் அதை முத்தமிடுவேன் என்றார்கள். நீட்டிய நாவை மடக்கவில்லை, விழுந்தார்கள். அல்லாமா சஹ்ல் இப்னு அப்துல்லாஹி துஸ்துரி அவர்கள் நாவில் விழுந்து முத்தமிடுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். உலகத்தின் இதயங்களை சீர் செய்த ரசூலின் ஹதீஸை இந்த நாவு எத்தனை ரம்யமாக அறிவித்திருக்கிறது, அதை முத்தமிடும் நசீபு கிடைத்தது. இந்த சஹ்ல் வெற்றி பெற்றேன் என்றார்கள். சஹ்ல் யார்? அவர் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அந்த சஹ்ல் இங்கே சொன்ன வார்த்தை, இந்த ஆலிம் ஹதீஸை உலகத்திற்கு சொன்ன ஞானி, உங்கள் நாவை நான் முத்தமிட்டதால் நான் வெற்றி அடைந்தேன். ஆலிம்களுக்கு சொல்வேன், கல்வியாளர்களுக்கு சொல்கிறேன், இந்த நாவு ஆற்றல் மிக்கது. வழிமாறுகளை வெற்றி பெற செய்வதற்கான சக்தி உடையது இந்த நாவு. இங்கே அல்லாஹ்வை சொன்னோம், ரசூலை சொன்னோம், குர்ஆனை சொன்னோம், ஹதீஸை சொன்னோம். இந்த நாவுக்கு மாபெரிய நசீப். எப்படி சஹ்ல் போன்றவங்க முத்தமிட்டார்கள். முகத்தை முத்தமிட்டு கேட்டிருக்கோம், கையை முத்தமிட்டாங்க, நெத்தியை முத்தமிட்டாங்க, தலையை முத்தமிட்டு இருக்கிறாங்க. ஆனா சஹ்ல் இப்னு அப்துல்லாஹி துஸ்துரி நாவை முத்தமிடுகிறார்கள். அல்லாமா அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி நாவை. எனவே லத்தீஃபுடைய வாழ்க்கை ஆலிம்களுக்கு கிடைத்தால் உலகம் மாபெரிய பாக்கியம் அடைந்துவிடும். 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வது மீம். மீம்னா என்ன? மாலிக்கில் இருந்து பிறந்ததுன்னாங்க. மாலிக்னா என்ன? அல் உலமாஉ முலூக்குன் நாஸ், ஆலிம்கள் மக்களின் அரசர்கள் என்றார். ஆலிம்கள் மக்களின் அரசர்கள். 1000 பேர் நமக்கு ஆட்சி செய்யலாம். உலமாக்கள் இந்த உம்மத்தின் பேர் அரசர்கள்.
உலமாக்களை பின்பற்றுகிறது, உலமாக்களை பார்க்கிறது, ஆலிம்களின் வார்த்தைகளை, வாழ்க்கையை, வளத்தை பார்க்கிறது. ஆலிம்களுக்கு சொல்கிறேன், மக்கள் பார்க்கும் இடத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள். நீங்கள் சீராக வேண்டும், சரியாக வேண்டும், உங்கள் சொல் நேராக வேண்டும். நீங்கள் வாழ்வதை தான் சமூகத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு சொன்னது வேற, நடக்கிறது வேற சொல்லக்கூடாது. உங்களை பார்த்தவர் தொழுவார், உங்களை பார்த்து கையேந்துவார், உங்களை பார்த்தவர் நினைப்பார். நீங்கள் முழு மனிதர்களின் அரசர்கள் என்றார் இமாம் கஸ்ஸாலி. எனவே இல்மின் 3 பொருள் கொண்ட ஐன், லாம், மீம், மக்கள் எல்லோரும் நீங்கள் உட்பட உயர்ந்த தர்ஜாவை இல்லியீனில் அல்லாஹ்வின் நெருக்கத்தில் சொர்க்கம் போக வேண்டும். எல்லா மக்களும் பாவங்களை விட்டு வெளியாக வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி வழிபடும் இடத்தில் கொண்டு அல்லாஹ் முதல்ல நம்மை நிறுத்துவான். மக்களை நாம் நிறுத்தணும். இதற்கு பின்னால் கல்வியாளர்கள் யார்? அவங்க சொல்ல மக்கள் கேட்பார்கள். இவர்கள் அரசர்கள் என்று முடித்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இல்முக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த 3 அற்புதமான எழுத்தின் பொருள் கொண்ட ஆலிம்களாக, அப்படி நடக்கிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அந்த ஆயத்தில் சொன்னான், அல்லாஹ் லத்தீஃபும் பிஇபாதிஹி, அல்லாஹ் அடியார்கள் மீது லத்தீஃபா இருக்கிறான். ஒருபோது உங்களை தப்பு செய்யறதுக்கு அல்லாஹ் விடுறது இல்ல. நன்மையை செய்வதற்கு இழுத்து கொண்டு போயிடுவான். யர்சுகு மையஷா, நாடியவர்களுக்கு அவன் நிரம்ப இரணம் அளிக்கிறான். கடைசியா சொன்னா அவன் யார்? கவியுன் அசீஸ். அவன் கவி, ஆற்றல் மிக்கவன், அசீஸ் மகத்தானவன், வெற்றியாளன், உயர்ந்தவன். அதுல ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன். கவியை சொல்லி இமாம்கள் தஃப்சீர் எழுதுனாங்க. யா கவியு யா அல்லாஹ் சொல்லுங்க ஒரு முறை. யா கவியு யா அல்லாஹ் சொல்லுங்கள், 1000 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு பலவீனம் நீங்கும், வறுமை நீங்கும், சக்தியின்மை நீங்கும், எதிரிகளின் சூழ்ச்சிகள் நீங்கும், தீய சக்திகள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது நீங்கும், அக்கிரமக்காரர்களினுடைய கொடுமை உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் வளம் வாய்ந்தவர்களாக, வலு வாய்ந்தவர்களாக வாழப்பெறும் நசீபு கிடைக்கும் என்று குர்ஆனின் வெளிச்சத்தில் பெருமக்கள் விளக்கம் எழுதினார்கள். யா கவியு யா அல்லாஹ் தினம் 1000, குறைந்தது 113 தடவை ஓதுங்கள். நீங்கள் வளம் பெறுகிறீர்கள், வலுவாகிறீர்கள், எதிரிகளை விட்டும் காப்பாற்றப்படுகிறீர்கள், உடலும் உள்ளமும் கொண்டிருக்கிற பலகீனம் நீங்கும். இதற்கு மேல் அல்லாஹ் உங்களை சக்தி வாய்ந்த மனிதர்களாக மக்கள் பார்வையில் காட்டுவான் என்றார்கள். குர்ஆன் அர்த்தம் உள்ளதும் ஆழம் உள்ளதும், வாழ்வதற்கும் வாழ்ந்தபடி மக்களை வாழச் செய்வதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கியாமத் வரைக்கும் எங்கள் ஜாமியாவை பாதுகாப்பானாக. இது இன்னும் உயர்ந்து நிற்க செய்வானாக. இங்கே குழுமி இருக்கிற எங்கள் நீரூர் நெய்வாசலினுடைய ஆண்கள், பெண்கள், இளவல்கள், சிறுவர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் இரு உலகத்திலும் நற்பாக்கியங்களோடு உயர்தரமான சுகத்தை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. வாழும் காலம் வரையிலும் உடல் சுகத்தை வழங்குவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், படுக்கையில் ஆகிவிடாமல் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடரச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக என் உஸ்தாதுமார்களான இந்த பெருமக்களின் துஆ, எங்கள் ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களின் துஆ, சனது இருக்கின்ற ஆலிம்களும் கீழே இருக்கிற உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.